ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேரன் மகாதேவி பக்கத்தில் கூனியூர் அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள வீட்டை பற்றி தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாங்க சேல்ஸுக்கு உண்டான வீடு தான் இது. இது பார்த்தா இந்த வீடு இது ஒரு சின்ன கிராமம் தான் இருந்தாலும் பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் இயற்கை காட்சிகளோடு பார்க்குறதுக்கே நிறைய சினிமாவில் கூட ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அவ்வளவு அழகான ஒரு கிராமம். வாசல்லே பாருங்கள், 2 பக்கமும் வீடு. இந்த மாதிரி வீடு கிடைக்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே பெருமாள் கோயில், சிவன் கோயில் 2 கோயில் இருக்குது. 2 வீடுகள் இருக்கிற இடத்துல ரெட்ட பக்கம் வீடு 2 வீடுகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மலை தெரியுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வயக்காடு, சுற்றி வர வாய்க்கால், பக்கத்தில் ஆத்தங்காரை, அதுக்கப்புறம் பெருமாள் கோயில். அந்த கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷூட்டிங் பிளேஸ். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இங்குள்ள வயல்வெளிகள், வயக்காடு, ஆத்தங்கரை எல்லாமே இருந்திருக்காங்க. சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அவ்வளவு அழகான ஒரு கிராமம், சின்ன கிராமம். அதாவது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரன் மகாதேவிலே ஸ்கூலு, காலேஜ், அத்தனை காலேஜ், அவ்வளோ ஸ்கூலு, எல்லா வசதிகளுமே அங்கே சேரன் மகாதேவியில் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு எந்த நேரம் வெளியில் போகலாம். எந்த ஒரு எல்லா வித பாதுகாப்பும் இந்த வீடுகள் இருக்குது. வீடு சின்ன வீடாக இருந்தாலும் பார்க்கலாம். நீங்கள் வீட்டை ஃபுல்லாகவே பாருங்கள். இங்கே 22 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஓனர் நேரடியாகவே நீங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். இங்கே பாருங்கள், பழைய வீடு தான் பாருங்கள். இருந்தாலும் இந்த கிராமம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிராமம் பாருங்கள். பக்கத்தில் ஒரு சின்ன வாசலில் ஹால், அதுக்கடுத்து ஃபுல்லாகவே மேலே பார்த்தீங்கன்னா கட்டை போட்டிருக்கு. பழங்கால கட்டை தான், ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பனங்கட்டை அப்படிலாம் கிடையாது, நீட்டாக இருக்குது பாருங்கள் கட்டைகள். அப்புறம் அங்கே ஒரு மாடி, சின்ன மாடி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாடியை கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி படியை நீங்கள் சிமெண்ட்லேயே கட்டிக்கலாம். கீழ்ப்பக்கம் வீடு எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு மாடி இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கூட ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு மாடி மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். கீழ்ப்பக்கம் வீடு வச்சு பெருசாக பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே நீங்கள் மாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக பால்கனி வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் மாடி பெருசாக நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு முக்கிய காட்சிகள் இருக்கும் பாருங்கள். 8 அடி தான் உங்களுக்கு அகலம் பாருங்கள். நீளம் நிறைய ரூமு இருக்குது. இங்கே இருட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளிச்சம் வரணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா பின்னால் கதவுகள், மின்னல் கதவுகள், லைட்டெல்லாம் போட்டுக்கலாம். கதவுகள் திறந்து விட்டால் நல்லா வெளிச்சம் இருக்கும். லைட்டு நல்லா 2-3 லைட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும். பழங்கால வீடு அப்படின்னால அப்படி இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். சின்ன ஃபேமிலி அழகாக இருந்துக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க வீடு 2 ரூம்லேயே 5 பேர் 10 பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதான் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. கதவுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால கதவுகள், நல்ல கனமான கதவுகள் பாருங்க. ஒவ்வொரு கதவும் அவ்வளோ வெயிட்டான ஒரு இந்த ஒரு கதவு செய்ததுக்கே இப்போ 20,000 25,000 கேட்பாங்க. அவ்வளோ வெயிட்டான ஒரு கதவு. பின்னால் வேறு உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. அங்கே கூட நீங்கள் 2 ரூம் 3 ரூம் அங்கேயும் நீங்கள் கட்டிக்கலாம். எல்லா சாமானும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தான் 2 ரூமே தராங்க. 2 ரூமுக்கே 15,000 20,000 வாடகை. தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பின்னால் உங்களுக்கு வாய்க்கால் இருக்குது, அதுபோக ஆத்தங்கரை இருக்குது, அதுபோக வீட்லேயும் மோட்ரு போட்டிருக்காங்க. அதனால் தண்ணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. தண்ணி வரல அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா உங்களுக்கு ஆத்தங்கரை இருக்குது. அப்புறம் சுற்றி வர ஃபுல்லாகவே வாய்க்கால் இருக்குது. அதனால் நீங்கள் டெய்லி குளிக்கணும் அப்படிங்கிற வாய்க்காலே குளிச்சுக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சிக்கலாம். சமையலுக்கு மட்டும்தான் வீட்டில் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீட்டில் சமையலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் நல்லா சுத்தமான ஒரு ஆத்தங்கரை தண்ணி, தாமிரபரணி ஆத்தங்கரை தண்ணி. கிச்சன் பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே போட்டிருக்காங்க. பெரிய கிச்சன் பாருங்கள். இந்தளவு கிச்சன் பார்த்தீங்கன்னா சிட்டியில் கிடைக்காது. சுவரை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல நீட்டாக இருக்குது. வேணும்னா மேலே கொஞ்சம்
லேசாக வந்து வெள்ளை அடித்து உங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணால் அப்படி ஒயிட் வாஷ் பண்ணாலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இப்போ சிமெண்டெல்லாம் வச்சு பூசி ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வெள்ளை அடித்தா நீட்டாக வந்து ஆயிரும். கீழே நல்லா தரைகள்லாம் போட்டு சைடில் வந்து பார்த்தோன்னா நல்லா சிமெண்டை வச்சு பூசிட்டீங்கன்னா வீடு வந்து நீட்டாக வந்து ஆயிரும். பாருங்கள், பைப்பெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, அவங்களே மோட்டரெல்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணி எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து சமையல் மட்டும்தான், வாய்க்கால் அங்கேயே குளித்து துவைச்சிடலாம். வீட்டில் சமையல் பண்ணி பாத்திரம் தேய்க்க மட்டும்தான் தண்ணி வந்துட்டு, மற்றபடி வந்து உங்களுக்கு பாத்ரூமுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தோட்டம் போட்டிருக்காங்க. அது போக நிறைய இடங்கள் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தோட்டம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மரங்கள்லாம் இங்கே பாருங்கள், முருங்கை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க, கனகாம்பரம், பூச்செடிகள்லாம் வந்து நிறைய வந்து போட்டிருக்காங்க. மஞ்சள் கலரு வந்து பாருங்கள், நிறைய பூக்கள்லாம் வந்து இருக்குது. வாழை மரம், முருங்கை மரம், எல்லா மரமும் வந்து வச்சுருக்காங்க. பப்பாளி, உங்களுக்கு எல்லா மரமே நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோ இடம் இருக்குங்க பாருங்கள். பின்னால் வந்து கதவு திறந்து கொஞ்சம் தூரம் போனோடனே நடந்து 4-8 இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனாலே வாய்க்கால் தான். தென்னை மரம், முருங்கை மரம், எல்லா மரமும் வந்து வச்சுருக்காங்க. கதவு வந்து போட்டிருக்காங்க. இந்த கதவு வந்து நீங்கள் திறந்துட்டீங்க, இவ்வளோ இடம் இருக்குது. இந்த வீடு போக 5-6 ரூம் வீடு போக இவ்வளோ இடம் உங்களுக்கு இருக்குது. அது போக நீங்கள் மாடி வேறு வந்து கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் கதவு திறந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த பக்கம் முள்காடு ஃபுல்லாகவே வந்து வாய்க்கால் தான். கதவு திறந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போகணும். நடந்து போனீங்கன்னா ஃபுல்லாகவே வாய்க்கால் தான். அந்த பக்கம் சுற்றி, இந்த ஊரை சுற்றியே 4 பக்கம் வாய்க்கால் இருக்குது. அதனால் கொஞ்சம் இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து பார்க்க வயக்காடு, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு வயக்காடு. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாருங்கள் வயக்காடு, அங்கே இங்கேருந்தே உங்களுக்கு வயக்காடு தெரியுது. அந்த பக்கம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்குது, ஆத்தங்கரை. அதுபோக சிவன் கோயில், பெருமாள் கோயில், அந்த கோயிலெல்லாம் நிறைய சினிமாவில் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாகவே ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட்டு தான் ஃபுல்லாகவே. ஏன்னா அந்த கோயில்கள் நிறைய வயக்காடு எல்லாமே நிறைய சினிமாவில். யாருக்காவது வேணும் அப்படின்னா இமெயில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.